கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு முன்னாடி சாப்பாடு இருக்குன்னு அதை முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அப்புறம் சாப்பிடுங்க. ஃபோனை பார்த்துட்டோ, டிவி பார்த்துட்டோ சாப்பாடு கிடைச்சோன்னே லபக்கு லபக்குன்னு வாயில் போடுறதோ இல்லாமல், பெருந்தீனி காரணமாகவும் இல்லாமல், நமக்கு எவ்வளோ ஆகாரம் போதுமோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. நமக்கு முன்னாடி வைத்திருக்கிற இந்த சாப்பாட்டுக்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அது கஞ்சா இருந்தாலும், அது கூழாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். சாப்பாடு என்பது சைவ, அசைவ 2ம் இருக்குது. காலை, மதியம், இரவு என்று 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? அப்போது இந்த 3 வேளையும் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு ஆகாரத்துக்காக நன்றி சொல்லி, அதுக்கு பிறகு இந்த ஆகாரம் கிடைக்காதவங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆகாரம் கிடைக்க உதவி செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்கணும். அப்புறம் நம்ம சிற்றின்பம் சாப்பிட்றோம் இல்லையா? அதாவது நொறுக்கு தீனிலாம் சாப்பிட்றோம் இல்லையா? இதை செய்து கொடுக்குறவங்க அம்மா, இல்லை வாங்கி கொடுக்குறது அப்பாவாக இருக்கும். அவங்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்ல பழகிங்க. அப்புறம் பானம் சாப்பிட்றீங்களா? இனிப்பு, காரம், புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு என்று நம்ம குளிர்பானங்கள் சாப்பிட்றோம் இல்லையா? அந்த ஜூஸுக்காக நம்ம அது நல்லதா கெட்டதா, இது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா, வீட்டிலே செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடையில் சாப்பிட்றதா இருந்தாலும் அது நல்லதான்னு பார்த்து நீங்கள் குடிங்க. அதுவும் ஆண்டவருக்கு மெயினாக எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்குங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறோம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டவர் தரும்போது நமக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இல்லையா? இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் அதை ஏற்றுக்குங்க. இதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடைப்பிடிங்க. இதில் எல்லோரும் முன்னாடி நான் இது ஜெபிக்கணுமா அப்படின்னு நினைக்காம, சும்மா நீங்கள் அப்படியே சோறு கிண்டுற மாதிரியே கிண்டிகிட்டே, ஆண்டவரே இந்த ஆகாரத்துக்காக நன்றி, நீங்கள் தந்ததுக்காக நன்றி, இது கிடைக்காதவங்களுக்கும் நீங்கள் கிடைக்க உதவி செய்யுங்கன்னு அப்படியே கிண்டிகிட்டே, இந்த 2 வார்த்தை தான் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். எல்லோரும் முன்னாடி கண்ணை மூடிட்டு கை எடுத்து கும்பிட்டுட்டு சாப்பிட்ணுமா? அது ஒரு மாதிரி இருக்குது. எல்லோரும் தன்னை புகழணுன்னு அப்படி என்ன மாதிரி இருக்கோ அப்படின்னு உங்களுக்கு தோணாமல், நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.